என்னுடைய ஆண்டவருடைய செலக்ஷனே வித்தியாசமானது. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை நன்றாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். சொல்லுங்க. நம்பர் 1, முதலாவதாக எதிர்மறையான அகைன் நம்முடைய தாழ்வு மனப்பான்மையிலிருந்து நம்ம வெளியே வரணும்னா ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஒரு முடிவு எடுக்கணும். என்னை உயர்த்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இல்லாதவைகளையும் இழிவானவின் தெரிந்து கொள்ளுகிற கர்த்தர். நான் எந்த காரியத்தை குறித்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேனோ, அப்படின்னா மனசில் இன்ஃபீரியராக இருக்கிறேனோ, அந்த காரியத்திலிருந்து என்னை தேறினவனாய் நிறுத்துறதற்கு என் கர்த்தருக்கு லேசான காரியம். நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். எந்த காரியத்தை குறித்து நீங்கள் ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்களோ, இல்லை எந்த காரியத்தை நினச்சி நீங்கள் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறீங்களோ, அந்த காரியத்தை உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாற்ற ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த காரியத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற ஒருத்தர் இருக்கிறாரு. என் கையில் சம்பாதிக்கிறதெல்லாம் பொத்தலாக போடப்படுது பாஸ்டர்னு சொல்கிறீங்களா? உங்கள் கைகளை கர்த்தர் பிளஸ் பண்ணி நிரம்பி வழிகிற பாத்திரமாக மாற்றுறதுக்கு ஆண்டவரால் முடியும். ஆண்டவரால் முடியும். நீங்கள் எந்த காரியத்தை குறித்து குறைவாக நினைக்கிறீங்களோ அதுவே உங்களுக்கு பலனா மாறும். அதான் ஆண்டவர் சொல்கிறார், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். நான் பலவீனமாய் இருக்கும் போதே நான் பலன் உள்ளவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள இங்க இருக்கிற நிறைய பேர் சாட்சி சொல்லுவீங்க. என்ன சாட்சி சொல்லுவீங்கன்னா, என்கிட்ட எந்த விதமான தாழ்வு மனப்பான்மையும் இல்லை. நோ இன்ஃபீரியாரிட்டி. நான் எல்லாருக்கும் முன்னாடி தைரியமா போய் நிற்கிறேன். நான் தைரியமா போய் நிற்பேன். கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றும் மற்றவங்களுக்கு நடக்காததெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு நடந்துடல. நல்லா கவனிச்சுங்க. யாரும் கடந்து போகாத பாதையெல்லாம் ஒன்றும் நீங்கள் கடந்து வரல. எல்லா வீட்லையும் வீட்டுக்கு வீட்டு சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஆனால் யாருக்கும் எதுவுமே உங்களுடையது சிலருக்கு தெரிஞ்சிருக்கு, சிலருக்கு தெரியல. அவ்வளோதான்.